கலைச்சொற்கள் பார்ட் 25 பார்க்கலாம். ஹைப்ரிட், இப்போ நம்ம ரீசெண்டாக எல்லாமே ஹைப்ரிட்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? கலப்பினம். அடுத்து எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் அப்படின்னா கழிவு மண்டலம். ஓகேவா? கழிவு மண்டலம் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எக்ஸ்கிரியேட்டரி அப்படிங்கிறது. அடுத்து இன்டெஸ்டைன் அப்படின்னா குடல். இன்டெஸ்டைன் உள்ளதான் இருக்கும் குடல். ஓகேவா? இன்டெஸ்டைன் அதை டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. லெட்டுனா என்ன? காரியம். ஆல்ரெடி ஒரு வேர்டு சொல்லியிருப்பேனே, சல்ஃபர்னா கந்தகம், லெட்டுனா காரியம். லெட்டை உங்களுக்கே தெரியும், லெட்டு காரியம். அடுத்து கேட்டில் அப்படின்னா கால்நடைகள், பார்த்துருப்பீங்க. கேட்டல்லாம் என்ன? கால்நடைகள். ஏர் பம்ப் அப்படின்னாலே என்ன? பம்புனாலே அழுத்துறது. ஸோ காற்று அழுத்தி பம்பு. விண்டு மில் அப்படின்னா காற்று ஆலை. ஏர் கண்டிஷனிங் அப்படின்னா என்ன? ஏர்னா காற்று, கண்டிஷனிங் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கூலிங்க்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? பதனம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காற்று பதனாக்கி. அடுத்து மெரேஜ் அப்படின்னா காணல் நீர். மெரேஜை நீங்கள் எப்படின்னு யோசிச்சுக்கலாம்னா, ஒரு மாதிரி மிரண்டு போயிடுவோம். ஏன் அப்படின்னா காணல் நீர் இருக்கிற மாதிரி இருக்குது, பார்த்தா இல்லை, அதுக்கு பேர் தான் மெரேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அப்பெண்டிக்டிஸ் அப்படின்னா என்னென்னா குடல்வால். அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்களே, குடல்வால் அலர்ஜி.